வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல நடந்த ஒரு முக்கியமான போராட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா எந்த ஒரு நாட்டிலுமே ஒரு மொழிக்காண்டி மக்கள் இவ்வளவு தீவிரமா போராட்டம் செஞ்ச வரலாறு அப்படின்றது பெரிதளவுல இல்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழிக்காண்டி எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு. இவ்வளவு ஏன் ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுடைய பெயர் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தப்ப அது தமிழ்நாடு அப்படின்னு மாத்தப்படணும் அப்படின்னு சொல்லி 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சங்கரலிங்கனார் என்றவர் இறந்தே போனாரு. இப்படி ஒரு மொழிக்காண்டி உயிரிழந்த வரலாறுலாம் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையில தான் இந்த வீடியோல 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற கள்ளக்குடி போராட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த சம்பவங்கள்லாம் இந்த போராட்டத்துல தான் நடந்துச்சு. சோ இந்த கள்ளக்குடி போராட்டத்துல என்ன நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் தான் கள்ளக்குடி. 1950களில் பீகாரை சேர்ந்த ராமகிருஷ்ணா டால்மியா அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் இங்க திருச்சியில உள்ள இந்த கள்ளக்குடி அப்படின்ற ஊர்ல சிமெண்ட் ஃபேக்டரி அமைக்கிறாரு. இந்த சிமெண்டோடைய பேர் டால்மியா சிமெண்ட்ஸ். இந்த ஃபேக்டரி தொடங்கப்பட்டு சில ஆண்டுகள்லயே இந்த சிமெண்ட் ஃபேக்டரியோட பேர் ரொம்பவே பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல தான் தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கள்ளக்குடி அப்படின்னு இருக்கிற இந்த பேரை டால்மியாபுரம் அப்படின்னு மாத்துறாங்க. இது பயங்கர ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. பல பேர் இடத்துல இது பயங்கர கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது. ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள ஒரு தமிழ் பெயர் கொண்ட ஊரான கள்ளக்குடி எப்படி ஹிந்தி பேரான டால்மியாபுரம் அப்படின்னு அதுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர சர்ச்சையாகுது. இதுக்கப்புறம் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த அறிஞர் அண்ணாதுரை அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த 3 முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து மும்முனை போராட்டத்தை அறிவிக்கிறாரு. ஒண்ணு அன்றைக்கு ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு குலக்கல்வியை கொண்டு வந்திருந்தாங்க. அதை எதிர்த்து ஒரு போராட்டமும், அதே மாதிரி அன்றைய இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்துல கலந்துகிட்டவங்களை பார்த்து நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னதை எதிர்த்து இன்னொரு போராட்டமும், அப்புறம் இந்த கள்ளக்குடி பெயர் மாற்றத்தை கண்டித்து ஒரு புற போராட்டம்னு மொத்தம் மும்முனை போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இதுல இந்த கள்ளக்குடி போராட்டம் அப்படின்றது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில நடக்குது. அதை ஒட்டி கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஒரு குழு கள்ளக்குடிக்கு போய் போராட்டம் பண்றாங்க. அப்போ ஒரு விஷயத்தை பிளான் பண்றாங்க. என்னன்னா கள்ளக்குடியில உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல டால்மியாபுரம் அப்படின்னு இடம்பெற்று இருக்கக்கூடிய பெயர் பலகையில அந்த பேரை அடிச்சுட்டு கள்ளக்குடி அப்படின்னு மாத்தணும் அப்படின்றது தான் அந்த பிளான். இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அந்த போராட்ட குழு அப்படின்றது அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போகுது. அப்போ போலீஸ் காவலர்கள் அந்த போராட்டக்காரர்களை தடுக்கிறாங்க. அப்போ போராட்டக்காரர்கள் அந்த பேரை மாத்த போறாங்க. அப்படி மாத்த போகும்போது காவலர்கள் அவங்களை தடுக்கிறாங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி என்ன செய்யறாருன்னா, உடனடியா ரயில் மறியல் போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அதை அறிவிச்சுட்டு உடனே கலைஞர் கருணாநிதி அங்க உள்ள தண்டவாளத்துல அவருடைய தலை வச்சு படுக்கிறாரு. அதை ஒட்டி அடுத்தடுத்து அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்களும் வரிசையா அந்த தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் காவலர்கள் எவ்வளவோ அவங்களை அப்புறப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா காவலர்களால அவங்களை அப்புறப்படுத்த முடியல. இதை ஒட்டி ஒரு புகை வண்டியை அந்த ட்ராக்ல இயக்கி அந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்துறாங்க. பயம்படுத்தி அவங்களை போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புகை வண்டியை அந்த ட்ராக்ல விடுறாங்க. ஆனாலும் அந்த போராட்டக்காரர்கள் எந்திரிக்காம தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உட்பட போராட்டம் செஞ்ச அத்தனை பேரையும் போலீஸ் கைது செய்யறாங்க. அதே மாதிரி அங்க உள்ள கூட்டத்தை கலைக்கிறதுக்காண்டி துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல 2 பேர் இறந்தும் போறாங்க. இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது செஞ்சு 35 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அப்ப அவர் ஃபைன் கட்ட மறுத்ததுனால மேலும் 1 மாசம் அவரை சிறையில வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கள்ளக்குடி போராட்டம் 1967 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சோ இதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த டால்மியாபுரம் அப்படின்ற பெயரை கள்ளக்குடி அப்படின்னு மாத்துறாரு. சோ இந்த ஒரு போராட்டத்தை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ வேற ஒரு வீடியோல சந்திப்போம். until signing off by சபரி கார்த்திக்.